Next, types of functions. There are 4 types of function: one-to-one, many-to-one, on-to and into functions. Okay, first one-to-one function அப்படின்னா என்னன்னா ஒரு டொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா, என்னது டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இஃப் டிஸ்டின்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டின்ட் இமேஜஸ் இன் பி. ஏல இருக்க எலமெண்ட்டுக்கு பியில் கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்று இருக்கணும். ஓகேவா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் இப்போது ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அம்மா தான் இருக்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பசங்க, அதாவது டாட்டர்ஸ் சன்ஸ் அப்படின்னா, இங்கே இருக்கவங்களாம் மதர்ஸ் அப்படின்னா, இப்போ மதர் லீலாவுக்கு வந்து ஏ, மதர் 1 இருக்காங்க, மதர் 2 இருக்காங்க, இங்கே பி. இப்போ ஏல இருக்க அந்த பசங்களுக்கு வந்து மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன்னுங்கிற அம்மா இருப்பாங்க, இல்லைனா 2ங்கிற அம்மா இருப்பாங்க. ஸோ ஒன்லி 1. ஓகே, இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 2 or more elements of A have same image in B. அதாவது ஏல இருக்க ரெண்டு எலமெண்ட்டு கூட பியில் இருக்க இமேஜில் ஒரு இமேஜ் இருக்கலாம், சேம் இமேஜாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஒரு பையனுக்கு ஒரு அம்மா தான் இருப்பாங்க. இதுவே ஆனால் ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருக்கலாம் தானே? 2 பசங்களும் இருக்கலாம், 3 பசங்களும் இருக்கலாம், எவ்வளோ பசங்க வேணால் 2 or more பசங்க இருக்கலாம். பட் ஒரு பையனுக்கு ஒரு அம்மா தான் இருக்க முடியும். பட் அம்மாவுக்கு 2 பையன் இல்லை 3 பையன் கூட இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம். ஓகே, அப்போ அதுதான் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அதாவது ஏங்கிற செட்டை வந்து நீங்கள் வந்து அதாவது டாட்டர்ஸ் ஆர் சன்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பியில் இருக்கிறது மதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏ பின்னு இருக்குது அப்படின்னா, ஒன் 2 3 4 அப்படின்னா, இங்கே ஒய் செட்டில் 1 2 இருக்காங்க அப்படின்னா, இப்போது 1க்கும் 3க்கும் ஒரே அம்மா, 2க்கு 4க்கும் ஒரே அம்மா, இப்படி இருக்கலாம். அதுதான் வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அதாவது டொமைனில் இருக்கிறது வந்து 2 or more elements of A have same image of B இருக்கலாம். அதுதான் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இமேஜ் தட் இஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ரேஞ்ச் ஈக்குவல் டு நம்மளுக்கு கோடொமைன்னு வரும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். அதாவது ஒயில் இருக்க எலமெண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச், நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ். ஓகேவா, இப்போ இங்கே வந்து C1 C2க்கு P1 கிடச்சிருக்கு, C1 C3க்கு P2 கிடச்சிருக்கு, C4 C5க்கு P3 கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? P1 P2 P3 தான். நம்மளோட கோடொமைனில் என்ன இருக்குது? P1 P2 P3. அப்போ ரெண்டுமே சேம். ஸோ இதுதான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த ஆன் டு ஃபங்க்ஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சர்ஜெக்ஷனும் சொல்லலாம். ஓகேங்களா, இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, a function is called an into function if there exists at least one element in B which is not the image of any element. அதாவது A இருக்குது, B இருக்குது, A இருக்குது, B இருக்குது, இந்த Bயில் இருக்க ஒரு எலமெண்ட்டாச்சும் எம்டியாக இருக்கணும். அதுதான் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு குயிக் ரீகேப். 1 to 1னா என்ன? ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா, மெனி டு ஒன் அப்படின்னா என்ன? ஏல இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது 2 or more எலமெண்ட்ஸுக்கு பியில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், சேம் இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, ஆன் டு அப்படின்னா என்ன? ரேஞ்சும் கோடொமைனும் விச் இஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன? பியில் இருக்கிறது, அதாவது நம்மளுக்கு இமேஜ் கோடொமைனில் இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாச்சும் மேப் ஆகாமல் இருக்கும், விச் இஸ் ஏக்கு மேப் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா?
பைஜெக்ஷன்னா எப்படி இருக்கும்? இஃப் அ ஃபங்க்ஷன் f from a to b is both 1 to 1 and on to, அதாவது ரெண்டுமே இருக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம் பார்த்தீங்களா, 1 to 1, many to 1, into on to, அதில் 1 to 1 and on to இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். Next is special cases of functions. There are some special cases of a function which will be very useful. We discuss some of them below. Okay. Constant function, identity function, and finally real valued function. Constant function அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து டொமைன் இருக்குது, அதில் ரேஞ்ச் இருக்குங்களா, எல்லா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும். அதுதான் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கும். அதான் a function f from a to b is called a constant function if the range of f contains only one element. That is f of x is equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. எல்லா சைல்டுக்கும் ஒரு மதர் இருப்பாங்க. அதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, எல்லாத்துக்குமே ஏ இருக்குது பி இருக்குன்னா, இப்போ ஒன்றுனா இமேஜ்லேயும் 1 தான் இருக்கும், இங்கே 2னா இமேஜ்லேயும் 2 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் அப்படின்னா உங்கள் ஃபேஸே தானே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் போய் நிற்கிறீங்க, தட் இஸ் இன்புட் நம்ம தான் இருக்கோம், நம்மளுக்கு அந்த மிரரில் கிடைக்கிறது என்ன, நம்ம இமேஜே தான் கிடைக்கும். ஸோ ஏவும் பியும் விச் இஸ் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் 1னா 1 தான், 2னா 2, பினா பி, ஏனா ஏ. ஓகேங்களா. அதுதான் என்ன டெஃபினேஷன். லெட் ஏ பி a non-empty set, then the function f from a to a defined by f of x equal to x for all x belongs to a is called an identity function on a and is denoted by, எப்படி டினோட் பண்ணனா, I சஃபிக்ஸில் a. இதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, real valued function. Real valued function is nothing but if the range of f is a subset of the set of all real numbers are. அதாவது range வந்து subset set of all real numbers are, that is f of a வந்து contained in அந்த ஆர்க்குள்ளே இருக்கணும். for every a belongs to a. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ செட்டு பி செட் எடுத்துக்கிறோம், இது ஏ செட் இது பி செட், இங்கே 1 2 இருக்குது, இங்கே ரியல் வேல்யூ நம்பர்ஸ் தானே ரேஞ்சில், அவர் ரியல் வேல்யூ நம்பர்ஸ்னால் எல்லாமே வரும். ஓகே. அப்போ இங்கே சப்போஸ் -5 இல்லை 4 அப்படி மேப் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸட்ரா, இங்கே 1 வந்து இங்கே மேப் ஆகிருக்கு, 2 இங்கே மேப் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து இதோட சப்செட்டு தானே. ஏன்னா இந்த 1 2 இதுக்குள்ளே இருக்குது, இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது 1 2. அப்போ ஏங்கிறது வந்து எஃப் ஆஃப் ஏ, இது இங்கே மேப் ஆகிறது விச் இஸ் எஃப் ஆஃப் ஏ ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் லைக் தட். அப்போ இந்த எஃப் ஆஃப் ஏ வந்து கண்டைன்ட் இன் ஆர் விச் இஸ் அ ரியல் நம்பர். ரியல் நம்பரில் தான் நம்மளுக்கு வந்து எல்லா நம்பருமே இந்த 1 2 இதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இதான் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.